நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க. நீங்கள் இந்த பதிவில் பார்க்கிறது நல்ல ஒரு 2ஆம் ஈத்து மயிலை மாடு மற்றும் அதனுடைய மயிலை காளை கன்றுடனுங்க. மாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு கறவைக்கு கால் அணைச்சி பழக்கம் இல்லைனா கூட நீங்கள் இந்த மாட்டை வச்சு அணைச்சி பழகிக்கலாமுங்க. அந்த அளவுக்கு குணத்தில் சாலச்சிறந்த மாடு. நீங்கள் வீடியோ பதிவை பார்த்தாலே தெரியுங்க. பெரியவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக போய் அணைச்சிட்டு வந்து ஸ்டூல் போட்டு உட்காந்து பால் கறந்துட்டு எந்திரிக்கலாமுங்க. அந்த அளவுக்கு குணத்தில் என்பது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெண்கள், பெரியவர்கள், குழந்தைகள் என யார் வேண்டுமானாலுமே ஹேண்டில் பண்ணிக்கலாம். யார் வேண்டுமானாலுமே பால் கறந்துக்கலாமுங்க. நிறையா நண்பர்கள் தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, கறவைக்கு கால் அணைப்பதனால் வந்து மாடு கறவைக்கு ஒழுங்கில்லையான்னு கேட்குறீங்க. நிச்சயமாக அப்படி கிடையாதுங்க. அதற்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலான நாட்டு மாடுகள் நம்ம மூலனூர், தாராபுரம், மேட்டாங்காடு பகுதியாக இருப்பதனால அங்கே வந்து செம்மறி ஆடுகள் அவங்க வந்து பட்டி பட்டியாக வச்சுருப்பாங்க. ஸோ சாயந்தரம் அந்த ஆடுகளை பட்டியில் அடைச்சிட்டு அதே பட்டித்தரமில் வந்து மாட்டை கட்டி பால் கறப்பாங்க. ஸோ அப்போ வந்து எந்த விதமான ஆடுக்குட்டியும் வந்து நடுவில் மாட்டை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது என்பது காரணத்தினால அவங்க தலையீத்திலிருந்தே கால் அணைச்சி பழக்கிடுவாங்க. இந்த மாதிரி பழக்கப்பட்டதான் இந்த மாடும் கூடங்க. இன்ஃபேக்ட் இப்போ நிறையா நண்பர்கள் கால் அணைக்கிற மாடு தான் கேட்குறாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு வண்டி வாகனத்தை கண்டு மாடு மிரண்டாலுமே நம்மளுக்கு ஒரு சேஃப்டி ஃபீச்சராக இருக்குங்க. ஸோ இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் கறவைத்திறன் கன்றுக்கு போக நேரம் 1.5 லிட்டருங்க. ஒரு குழந்தை கூட போய் பால் கறந்துட்டு வரலாம். அந்தளவுக்கு குணத்தில் சிறந்த மாடுங்க. இதனுடைய விற்பனை விலை என்பது 54,000 ரூபாய்ங்க. இதனுடைய சிறப்பம்சமே இதனுடைய கன்று தானுங்க. அந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரட்டநாடி உடம்புல ரட்டை தெம்பில் நல்ல பூச்சிக்கேற்ற கன்றாக வந்து சேருங்க. நன்றி, வணக்கம்.